பக்தி பாடல்கள் நெஞ்சோடு சொல்வது. சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும், கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும், தொல்லை தரும் பேயை தொலைக்க வேண்டும், துணையென்று நின்னருளை தொடர செய்தே நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோபி 65 இல்லைன்னா காலிஃப்ளவர் 65ன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதோட லீஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நார்மலான கியூப் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேணாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேணாம். சின்னதாக கட் பண்ணினாக்கா நம்ம பொரிச்சு எடுக்கும் போது அது இன்னும் ரொம்ப சின்ன சைஸாக போயிடும். அதனால ஒரு நார்மலான சைஸ்க்கு அதை அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதோட சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையும் இதோட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிருங்க. காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியில் அதை கொதிக்க விட வேண்டாம். அப்படி நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சாகி ஆகிடும். ஸோ நம்ம அதை பொரிச்சு எடுக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை போட்டு அதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல வாட்டர்ல வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பவுல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில்லி பேஸ்ட் செய்யறதுனால நம்ம செய்கிற காலிஃப்ளவர் பக்கோடாக்கு நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் கொடுக்கும். அடுத்ததா இப்போ காலிஃப்ளவர் ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, அதோட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா சில்லி பேஸ்ட், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஓமம் இல்லைன்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஜஸ்ட் கையில் க்ரஷ் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. ஓமம் வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஓமம் இல்லைன்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணினது இதோட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சாப் பண்ணினது இதோட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. அடுத்ததா 1 பச்சை மிளகாய் இல்லைன்னா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர். உங்ககிட்ட சாட் மசாலா பவுடர் இல்லைன்னா சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாம எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலா பவுடர் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை அதில் தெளித்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா காலிஃப்ளவர் நம்ம இப்போ போட்ட அந்த மசாலாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா பைண்ட் ஆகும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா 15லேருந்து 20 நிமிஷம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை அதில் போட்டு பொரிச்செடுக்கலாம். பேட்ச் வைஸாக போட்டு எடுக்கணும். ஒன்றா போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் சரியாக குக் ஆகாது. அதே மாதிரி இதை மீடியம் ஃப்ளேம்லையே பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் பொரிச்சிங்க அப்படின்னா மேலே குக் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ள காலிஃப்ளவர் சரியாக குக் ஆகிருக்காது. ஓகே, இப்போ சூப்பர் யம்மியாக கிறிஸ்பியாக நம்மளுடைய கோபி 65 அதாவது காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. அதே மாதிரி இது ஒரு ஸ்டார்டராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் போனால் இந்த ஸ்டார்டர் தான் குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க. அதை நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சிடலாம்.
நல்ல ஒரு சூடான டீயோட இந்த காலிஃப்ளவர் 65யும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.